அமெரிக்காவோட தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தோட இயக்குனராக இருந்த ஜோகென் ஈரானோட போருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு மார்ச் 17 அன்னைக்கு தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. இந்த ராஜினாமா கடிதத்துல என்னால என்னோட மனசாட்சிக்கு விரோதமா இந்த போரை ஆதரிக்க முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்துல ஈரான் போருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு விலகிய முக்கியமான மற்றும் மூத்த அதிகாரி இவர்தான். ஈரான்ல அமெரிக்காவுக்கு உடனடி ஆபத்து எதுவுமே இல்ல. இந்த போர் தேவையற்றது. இதுதான் ஜோகென்ட் பகிரங்கமா குற்றம் சாட்டியிருக்காரு. குறிப்பா இஸ்ரேல் அதோட செல்வாக்கு மிக்க ஆதரவு குழுக்களோட அழுத்தத்தோட காரணமா தான் அமெரிக்கா இந்த போர்ல தள்ளப்பட்டிருக்குன்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. ஈரானிய பாதுகாப்பு அதிகாரி அலி லாரிஜானி மற்றும் தளபதி கோலம் ரேசா சுலைமணி இவங்க 2 பேரையும் கொன்னதை தொடர்ந்து இந்த போர் பதட்டம் ரொம்ப அதிகமாயிருக்கு. இதுதான் என்னோட ராஜினாமாக்கு காரணங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இவர் சொன்ன இந்த விஷயத்துக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் பாதுகாப்புல பலவீனமானவர், வெளியே போறது ரொம்ப நல்லதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் இந்த போர்ல ஈரான்ல 1300 பேரும் லெபனான்ல 880 பேரும் உயிரிழந்திருக்காங்களாம். இந்த தகவல் வெளியாகி இருக்கு.